ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரமலே இல்லாமல் நம்ம 2 லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பத்து கிராம் கடல் பாசி போட்டுக்கிறேன். நல்லா கரையிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு 3 கரண்டி கடல் பாசி அள்ளிக்கலாம். அது அடுத்த லேயருக்கு தேவைப்படும். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்குவோம். நான் தண்ணி கலக்காத பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். கடல் பாசிக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சீனியை போட்டு நல்லா கரையிட்டோம். மாதிரி பொங்கி வராமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சீனி கடல் பாசி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை நம்ம எந்த எண்ணத்தில் கடல் பாசி ஊற்றுறோமோ அதில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நான் இப்போ இந்த பவுலில் தான் ஊற்ற போகிறேன். இதில் நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு கரையாத கடல் பாசியெல்லாம் இருந்தால் அழகாக வந்துடும். பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். மேலே உள்ள பவுல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். அதெல்லாம் உடச்சி விட்ருவோம். உடச்சி விட்டு இது அப்படியே 1 hour இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கடல் பாசி, அதை நம்ம சூடுபடுத்திக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். அதுவும் கரையிட்டோம். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஹனி கேக்கு மாதிரி இருக்கட்டும்ட்டு நான் இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம ஒரு டம்ளரில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 hourக்கு ஊற்றுனது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு கத்தி எடுத்து சுற்றி ரிமூவ் பண்ணிக்குவோம். எது ஷார்ப்பாக இருக்கோ அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டம்ளரில் ஊற்றி வச்ச கடல் பாசியை அதில் ஊற்றிக்குவோம். இது பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஹனி கேக்கு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம பார்க்கும்போது கேரமல் புட்டிங் கேக்கு மாதிரி இருக்கும். இதை நம்ம சுற்றி ரிமூவ் பண்ணிக்குவோம். நல்லா செட் ஆகிடுச்சு. சுற்றி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம கவுத்துக்கலாம். பாருங்கள், கவுத்துட்டேன். இப்போ நம்ம கோப்பையை எடுத்துருவோம். பாருங்கள் என்ன அழகாக செட் ஆகிடுச்சுண்டு. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இஃப்தார் டயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெளியில் நல்லா ஆரஞ்சு கலர்லேயும் உள்ளே நல்லா ஒயிட் கலர்லேயுமா இருக்குது. இது பார்த்தா கடல் பாசி மாதிரியே சொல்ல மாட்டாங்க, கேக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.